ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாவையின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய அற்புத சரித்திரத்தையும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய லீலைகளையும் மகிமைகளையும் உபதேசங்களையும் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை ஒரு முறை ஒரு பாம்பு ஒன்று கடித்து விட்டது. எல்லோரும் உடனடியாக பயந்தார்கள். அது நல்ல பாம்பு, கொடிய விஷமுள்ள பாம்பு. ஆனால் சுவாமி மிகவும் அமைதியாக, ஏன்னால் அவர் நாகசாயி, அமைதியாக சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தார். அவர் தன்னுடைய கையால் அந்த பாம்பு கடியை போக்க உதவும் எந்திரத்தை வரவழைத்து அந்த பாம்பு கடியிலிருந்து மீண்டார். ஆனாலும் பக்தர்களுக்கு என்னன்னா, அவரை சுவாமியாக நினைக்காமல் ஒரு மனிதராகவே நினைத்ததால் கவலையோடு, சுவாமி இன்று இரவு நீங்கள் தூங்கக்கூடாது, நீங்கள் அதிகமாக உணவு உண்ணக்கூடாது, தண்ணீரில் நீங்கள் அலையக்கூடாது, இப்படியெல்லாம் பயந்து கொண்டு சுவாமிக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். காரணம், அவரையும் சாமானிய ஒரு மனிதராகவே அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆத்ம ஞானி. அவருக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு பொருட்டே அல்ல. அன்று அளவுக்கு அதிகமாகவே உணவு உண்டார். இதுவே அவருடைய லீலை. அன்று நன்றாக படுத்து உறங்கவும் செய்தார். மறுநாள் காலை தண்ணீரில் குதித்து நீந்தி விளையாடவும் செய்தார். அவருக்கு எதுவும் ஒன்றும் செய்யவில்லை. தன்னை கடித்த அந்த பாம்பை பின்தொடர வேண்டாம், அதற்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதுவே சுவாமியினுடைய ஒரு மிக உயர்வான ஒரு பண்பு. மகான்கள் மட்டுமே இத்தகைய உயர்வான பண்பினை கொண்டிருந்தனர். அதன் பிறகு அந்த பாம்பு கடியினுடைய தீர்வை அவரே நினைத்தால்தான் உண்டு. அது வேறு யாருக்கும் அந்த தீர்வு சொல்ல அருகதையும் தைரியமும் அந்த அளவுக்கு தகுதியும் இல்லை. அவரே ஒரு எந்திரத்தை வரவழைத்து அந்த பாம்பு கடியிலிருந்து தீர்வை கண்டார். அதே போன்று சேவை செய்பவர்களுக்கு பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் உள்ளத்தில் மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருந்தார். அவர் எப்போதுமே சர்வீஸ் 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 என்று சொல்வார். எப்போதும் மனிதர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு சேவை செய்யுங்கள், அப்பொழுது நான் அங்கே உட்கார்ந்து உங்களுக்கு உதவுவேன் என்று சொல்வார். அது மாதிரி பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவிற்கு பல காலம், அதாவது ஒரு புதிய கட்டிடம் அவருக்கென்று கட்டி முடிக்கும் வரை, அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டது வரை, அந்த புதிய கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை அவரை தன்னுடைய இல்லத்தில் வைத்து கொண்டு அவருக்கென்று பணிவிடைகள் செய்த சுப்பம்மா என்ற புனிதமான ஒரு தாயாரை குறித்து சுவாமி பல முறை குறிப்பிடுவார். அவருடைய சேவையைப் போல வேறு யாருமே செய்ய முடியாது என்று சொல்லுவார். இந்த சுப்பம்மா என்பவர் அந்த ஊர் கணக்கருடைய ஒரு மனைவி. அவர் என்ன செய்வாராம், அந்த சுவாமி தன்னுடைய நான் வீட்டை விட்டு புறப்படுகிறேன், இனிமேல் என்னை தேட வேண்டாம் என்று, நான் இனிமேல் இங்கே இருக்கப் போவதில்லை என்று கிளம்பிவிட்டார். சுவாமி எங்கேயாவது சென்று கஷ்டப்படக்கூடாது என்று தன்னுடைய ஒரு பெரிய இல்லத்தில் அவரை அமர்த்தினாலும் அவரை பார்க்க எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள். அவர்களையெல்லாம் திருப்திப்படுத்த வேண்டாமாம், அவர்களுக்கென்று பந்தலை அமைத்து பல்வேறு கூடாரங்களை அமைத்து என்னெல்லாமோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, சுவாமி ஒரு முறை வேடிக்கையாக சொல்வதுண்டு, என்னை பார்க்க வரும் பக்தர்கள் அந்த கொடுக்கும் தேங்காய்களை அந்த உணவுக்கு பரிமாறுவதற்காக சுப்பம்மா சட்னி அரைத்தே தன்னுடைய கைகளை தேய்த்து கொண்டாள் என்று சொல்வாராம். மகான்களை பார்க்கும் பொழுது எல்லோருமே தேங்காய்களை அர்ப்பணிப்பது வழக்கம். அவ்வாறு தேங்காய் கொண்டு வந்தவர்கள் அந்த தேங்காயை வைத்து நாம் வீணாக்கக்கூடாது என்று உணவிற்கு அதை பரிமாறுவதற்காக அதை வைத்து சட்னி அரைப்பாராம். அந்த காலத்தில் இப்பொழுது உள்ள மாதிரி மிக்சி, கிரைண்டர் என்று எதுவுமே கிடையாது. கைகளால் ஆட்டு உரலில் ஒரு நாளைக்கு சுமார் 7-8 மணி நேரங்கள் வரை சட்னியை அரைத்து கொண்டே இருப்பாராம் அந்த சுப்பம்மா. ஒரு கிராமத்தினுடைய ஒரு இந்த தலைவர் என்று சொல்லக்கூடிய கிராம தலைவருடைய ஒரு இல்லம் அது. அங்கு தலைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சுப்பம்மாள் சுவாமியை பாதுகாப்பதற்காக, சாமியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக
கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆட்டு உரலில் தன் கைகளால் சட்னி அரைத்து பரிமாறினாள். அது மட்டுமல்ல, அந்த தாயார் வந்து சுவாமியையும் பார்த்து கொண்டார். அவருக்கு தேவையான உணவை எங்கிருந்தாலும் தேடி தேடி கண்டுபிடித்து அவருக்கு கொடுத்து, இதே போன்று ஷிரடி சமர்த்த சாயி நம்ம சச்சரித்திரம் படிக்கும் பொழுது பாய்ஜாபாய் என்ற மிக உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஜமீன்தாராக விளங்கிய ஒரு அம்மா தேடி தேடி தன்னுடைய கூடையில் சாப்பாடு வைத்து கொண்டு கட்டிக்கொண்டு சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாதரை தேடி தேடி கண்டு போய் சாப்பாடு கொடுத்து வந்த அந்த சரித்திரத்தையும் நாம் படித்திருக்கிறோம். மகான்களுடைய சரித்திரம் எப்போதுமே ஒரே போல்தான் இருக்கும். காரணம், அவர்களுடைய குணாதிசயங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவருடைய ஆத்மாவும் ஒன்றுதான். சரீரத்தில் வேறு வேறு இருப்பார்கள், ஆனால் ஆத்மாவில் 2 பேரும் ஒன்றுதான். ஆக இப்போ இந்த சுப்பம்மா என்ற புனிதவதி என்ன செய்தாராம், தன்னுடைய ஒரு சுக துக்கங்களை எல்லாவற்றையும் இழந்து சுவாமிக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்தார். சுவாமியை பார்க்க வரும் பக்தர்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்து கொடுக்க முடியுமோ அவர்களுடைய பட்னியோடு, ஏன்னா வெகு தொலைவில் அந்த காலத்தில் இப்பொழுது உள்ள மாதிரி உணவு விடுதிகள், ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது. வெகு தொலைவிலிருந்து சுவாமியை பார்க்க வந்தவர்கள் ஏதாவது ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும். சுவாமியை பார்க்க வந்தவர்களை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது. அதனால் தன்னால் முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் வசதிகள் அங்கு கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு எப்படியெல்லாம் உணவு சமைக்க வேண்டுமோ சமைத்து எல்லோருக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த பிறகு, சுவாமிக்கு அளித்த பிறகு அற்புதமான அந்த பிரசாதத்தை அத்தனை பேருக்கும் வழங்கி அவர் மகிழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு புனிதவதி தாயாரான சுப்பம்மாவிற்கு உடல் நலம் குன்றியது. உடலெல்லாம் சோர்ந்து போய் அவருடைய அந்திம காலம் நெருங்கி விட்டதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆனால் அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் அவர் மேலே ஒரு கோபம் என்னவென்றால், இதுவரை எங்களை எல்லாம் நீ கண்டுகொள்ளவே இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய், இப்பொழுது உன்னுடைய உடல் நலம் குன்றி உனக்கு இறக்கும் தருவாய் வந்துவிட்டது, இப்பொழுது கூட நீ அவரையே நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் அவர் உன்னை நினைத்தாரா என்று கேட்டாராம். காரணம், சுவாமி அப்போ புட்டபர்த்தியில் இல்லை, வேற எங்கேயோ சென்றிருந்தார். அங்கிருந்து கிளம்பி திருப்பதி புறப்பட்டு சென்றிருந்தார் காரில். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சுப்பம்மா பொறுமையாக அமைதியாக, சுவாமி நிச்சயமாக வருவார், சுவாமி எனக்கு மோட்ச கதியை தருவார், பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டே கடைசி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு இருந்தாராம். அவர்கள் உறவினர்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டதாம். இந்த கிழவி நம்மையெல்லாம் இருக்கும் வரை கூட கண்டுக்கவில்லை, இப்பொழுதும் வந்து சுவாமி சுவாமி என்று அவருடைய பெயரே சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் என்னடா என்றால் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறார். இப்படியே சொல்லி கொண்டிருக்க வேண்டியதாம் என்று சொன்னவுடன் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிற்று, சுப்பம்மாவிற்கு மூச்சு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருகிறது. ஏறக்குறைய அவர் இறந்தே விட்டார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அந்த மூச்சு அடங்கிய நிலையிலும் கூட சுவாமியுடைய நாமத்தை அவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். சரி, இவருக்கு என்ன ஆயிற்று, இவர் உயிர் பிரிந்து விட்டது என்று சிலர் முடிவு கட்டுகிறார்கள். இன்னும் சிலர் சுவாமி வந்து முடிவு செய்யட்டும், சுவாமி வந்தால் ஏதாவது அற்புதம் நிகழ்த்துவார் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுவாமியினுடைய ஒரு வாக்கை மீறி எதுவும் செய்வதற்கு துணிவு அவர்களுக்கு இல்லை. சுப்பம்மா படுத்து கொண்டிருக்கிறாள் தரையில். சுத்தமாக அந்த மூச்சு விடுவது நின்று விட்டது. திடீரென்று திருப்பதிக்கு சென்ற சுவாமி காரில் அங்கே தரிசனம் முடித்துவிட்டு திரும்ப வருகிறார். நேராக புக்கப்பட்டினத்திற்கு அந்த சுப்பம்மா அந்த இருக்கும் இடத்திற்கு வந்து விடுகிறார். வந்தவுடன் பக்கத்தில் வந்து ஆதரவோடு கருணையாக சுப்பம்மா சுப்பம்மா என்று 2 முறை அழைக்கிறார். அதுவரை மூச்சு பேச்சின்றி ஒரு சடலம் போல் கடந்த சுப்பம்மாவினுடைய உடலில் எங்கிருந்து தான் அந்த உயிரும் அந்த உணர்வும் வந்ததோ என்று தெரியவில்லை. சுவாமி என்று கண்களை திறந்து கொண்டால் உடனடியாக சுவாமி வாயை திறக்குமாறு சைகை காட்டுகிறார். சுப்பம்மா தன்னுடைய வாயை மென்மையாக திறந்தவுடன் தன்னுடைய கை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் என்ன நடக்கப் போகிறது, சுப்பம்மா உயிர் பெற்று விடுவாளா, இல்லை என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தார்கள். சுவாமி என்ன அற்புதம், தன்னுடைய கைகளில் கங்கை நீரை வரவழைத்து தன்னுடைய கைகளில் வரவழைத்து சுப்பம்மாவினுடைய வாயில் ஊற்றுகிறார். அந்த கங்கா ஜலத்தை சுப்பம்மா அந்த உட்கொண்டவுடன் அவருடைய உயிர் பிரிந்து ஆத்ம ஜோதியுடன் கலந்து மோட்ச கதியை அவள் அடைந்து விடுகிறாள். அந்த மோட்ச கதியை சுப்பம்மாவிற்கு சுவாமி அறிந்து விடுகிறார். இறக்கும் தருவாயில் எவர் ஒருவருக்கு இறை காட்சி கிடைக்கிறதோ அவர்களுக்கு மோட்ச கதி நிச்சயம். அவர்கள் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள்.
அதனால்தான் சொல்வார்கள், எப்போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுது நமக்குடைய தேகத்திலிருந்து பிராணம் பிரியும் என்பது நமக்கு தெரியாது இல்லையா? ஆக இறக்கும் பொழுதுதான் நான் சொல்லுவேன் என்று பிடிவாதம் செய்யாதே. எப்போதுமே பகவான் நாமத்தை சொல். அப்பொழுதுதான் சாகும்போதாவது உன்னுடைய நாவில் பகவானுடைய நாமம் வரும் என்று சொல்வார்கள். இறக்கும் தருவாயில் ஒருவர் எதை நினைத்திருந்தாலும் அதனுடன் ஐக்கியமாகி விடுவார்கள். அடுத்த பிறவியிலும் அதுவே பிரதிபலிக்குமாம். ஒருவேளை ஒருவர் அழுக்கு துணி நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த பிறவியில் அவன் வண்ணானாக பிறப்பான் என்றும் வேடிக்கையாக சொல்வார்கள். அதுபோல இறக்கும் தருவாயில் பகவானுடைய தரிசனத்தை, திவ்ய தரிசனத்தை காணும் பாக்கியம் பெற்றதோடு அவருடைய கைகளால் கங்கை நீரை வரவழைத்து அதை பருகும் ஒரு பாக்கியமும் சுபம்மா என்ற புனிதமான தாயாருக்கு கிடைத்திருக்கிறது. இதைவிட ஒருவருக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? இப்படி ஒரு பாக்கியத்தை அந்த புனிதவதியான தாயார் சுப்பம்மாவிற்கு சுவாமி வழங்கி இருக்கிறார். அவர் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்தாரோ இல்லையோ, ஏனென்றால் அவதூதர் என்று சொல்லப்படுபவர் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் பல இடங்களில் பலருக்கு காட்சி தரக்கூடியவர். அவர்களுக்கெல்லாம் இடம், ஒரு எல்லை, இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி சுப்பம்மா என்ற புனிதமான தாயாருக்கு அற்புதமான ஒரு காட்சியை கொடுத்து அவருக்கு மோட்ச கதியை சுவாமி வழங்கிய அந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவியது. எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்கிறாள் அவர் என்று எல்லோரும் சுவாமியை கொண்டாடுகின்றார்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர் மட்டுமல்ல, மகான்களே பொதுவாக மதங்களை கடந்தவர்கள். மதங்கள் என்பது இறைவனை சென்றடையும், இறைவனுடைய ஒரு அருளை பெறச் செய்யும், இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் ஒரு ஏணி, ஒரு கருவி, அவ்வளவுதான். அவற்றையே பிடித்து கொண்டு நாம் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது என்ற காரணத்தால் இந்த மகான்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் அந்த மதத்திற்கோ அவர்கள் சார்ந்த அந்த குலத்திற்கோ எந்த முக்கியத்துவமும் மகத்துவமும் அவர் அளிப்பதில்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் ஒன்றுதான், ஆல் ஆர் ஒன். அதாவது என்னென்னா, எல்லாருடைய ஆத்மாவிலும் இறைவன் குடிகொண்டிருக்கிறார். அதனால் யாருமே இந்த குலத்தை வைத்து, சாதியை வைத்து, மதத்தை வைத்து பாகுபாடுகளை மகான்கள் பார்ப்பதில்லை. சாமானிய மனிதர்களுக்குத்தான் இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த சாதியை சேர்ந்தவன் என்று பார்க்கிறோம். ஆனால் மகான்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், எம்மதமும் சம்மதம் என்ற நோக்கை உடையவர்கள். நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவருடைய பிரசித்தி பெற்ற அந்த பஜனையில் சர்வமத பிரார்த்தனை இல்லாமல், சர்வமத ஒரு பாட்டு பஜனை இல்லாமல் ஒரு நாளும் நிறைவேறாதது. எல்லா பஜனைகளிலும் அந்த சர்வமத பிரார்த்தனை உண்டு. அவருடைய அந்த சத்யசாயி பாபாவின் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவினுடைய லோகோ என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த சின்னத்திலேயே புத்தர், இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், ஜொராஸ்ட்ரியர்ஸ், குருநானக் போன்ற சகலவிதமான ஒரு தேவதைகளுக்கும் சகலவிதமான மதங்களை சார்ந்த தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு வித்தியாசம் பார்ப்பவரே அல்ல. அவரை பொறுத்தவரை எல்லோருக்கும் இறைவனை சென்றடையக்கூடிய, இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தகுதியை படைத்தவர்கள். எல்லோரும் ஒன்றுதான். அவரவர்களுடைய மதத்தை சார்ந்த குலத்தை சார்ந்த இறைவனை அழைத்து கொள்ளட்டும், கும்பிடட்டும். யாரும் அடுத்தவரை துன்புறுத்தக்கூடாது. மதத்தின் பெயரால், குலத்தின் பெயரால், சாதியின் பெயரால் ஒருவர் மற்றொருவரை துன்புறுத்தக்கூடாது என்பதில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா மிகுந்த தீவிரமாக எல்லோருக்கும் உபதேசித்து வந்தார். அவர் தன்னுடைய புட்டபர்த்தி என்ற ஒரு புனிதமான ஒரு கிராமத்திற்கு அருகில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்தி அவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் இடம் பிடித்து, இவரே நமக்கு வழிகாட்ட வந்த அவுலியா என்று சொல்வதற்கு நம்முடைய ஒரு ஆச்சாரியா என்று சொல்வோம், குருமார்கள் என்று சொல்வோம். அந்த குருமார்கள் அந்த அவுலியாக்கள். அந்த அவுலியாக்களுக்கு எங்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஞான திருஷ்டியில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து சொல்லும் ஆற்றல் உள்ளவர்கள், எல்லாருடைய பிணியை போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய அவுலியா என்றே நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவை கொண்டாடும் அளவிற்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்றை செய்தார். அந்த அற்புதத்தை நாம் இப்போது பார்ப்போம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா பார்ப்பதற்கு ஒரு முறை இந்த புட்டபர்த்தி என்பது இந்த கிராமத்தில் அக்கம் பக்கத்தில் மிக பல கிராமங்கள் உண்டு. அதில் ஒரு சில கிராமங்களில் இஸ்லாமிய சமூகத்தினர் மிக பெருவாரியான அளவில் வாழ்ந்து வந்தார்கள். அங்கிருந்து ஒரு நாள் என்ன ஆயிற்று, நம்முடைய சுவாமியை தரிசிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் ஒன்று புறப்பட்டு வருகிறது.
சுவாமிக்கு யார் வந்தாலும் யார் சென்றாலும் யார் கடிதம் எழுதி கொடுத்தாலும் அது என்ன இருக்கிறது என்பதை அவர் நன்றாகவே அறிவார். அவர் பிரித்து படிக்க வேண்டும் என்ற அவசியமே அவருக்கு இல்லை. முக்காலமும் உணர்ந்தவர், சர்வாந்தர்யாமி சர்வ வியாபி என்று சொல்வார்கள். ஆக அவர்கள் வந்தவுடன் சிரித்துக்கொண்டே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்களாம், சுவாமி, எங்கள் இஸ்லாமிய அந்த சமூகத்தினர் மக்களிடையே ஒரு கொடிய நோய் ஒன்று பரவி வருகிறது. என்ன நோய், என்ன காரணம், என்ன தீர்வு என்று யாருக்குமே தெரியவில்லை. எங்கள் சமூகத்தினர் பெருமளவு நோய்வாய்ப்பட்டு இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு என்றும் எங்களால் யூகிக்க முடியவில்லை. நாங்கள் எவ்வளவோ மருத்துவர்களை அழைத்து என்னெல்லாமோ மருந்து வைத்தியங்களை எல்லாம் செய்து பார்த்தோம். ஏதோ ஒரு தெய்வ குத்தம் போல இது எங்களுக்கு தோன்றுகிறது. அது என்னவென்பதையும் நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் சுவாமி என்று கேட்டபொழுது சுவாமி என்ன சொன்னாராம், நீங்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு அருகில் 100 ஆண்டுகளாக ஒரு சடங்கு சம்பிரதாயம் வழி வழியாக செய்யப்பட்டு வருவதை நீங்கள் அதை அறிவீர்களா என்று கேட்டாராம். எங்களுக்கு தெரியாதே சுவாமி, அது என்ன சடங்கு என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் சுவாமி தன்னுடைய திருவாய் மலர்ந்து அந்த வாக்கை அருளினார். அந்த கர்பலா என்ற ஒரு வீர அந்த யுத்தத்தில் மடிந்த ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்ற புனிதமான நபிகள் நாயகத்தினுடைய பரம்பரையில் வந்த ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த வீர மரணம் அடைந்த நாளை ஒவ்வொரு வருடமும் மொஹரம் என்ற புனிதமான மாதத்தில் 10வது நாளில் உங்களுடைய தலைமுறையினர் கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அங்கு அதை அனுசரித்து, அந்த 10வது நாளை அனுசரித்து எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் முறையாக செய்து வந்தார்கள். சில வருடங்களாக நீங்கள் அதை கையில் எடுப்பதில்லை, செய்வதும் இல்லை. அதனால்தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். முறையாக அதை செய்து வாருங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது என்று சொன்னாராம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சுவாமி, இந்த வழியையும் நீங்களே காட்டுங்கள் என்று சொன்னபொழுது சுவாமி சிரித்துக்கொண்டே நீங்கள் வாழ்கின்ற ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காண்பித்தாராம். அந்த இடத்தை தோண்டுங்கள் என்று சொன்னாராம். சுவாமி ஏன் இப்படி சொல்கிறார்? அந்த இடத்தில் என்ன கிடைக்கப் போகிறது? சிலருக்கு என்ன செய்வது, தோண்டுவதா வேண்டாமா, நம்பிக்கையோடு இருக்கலாமா வேண்டாமா என்ற எண்ணமும் வருகிறது. சுவாமி சொல்லிவிட்டார், நாம் அதை செய்ய வேண்டும் என்ற பெரும்பாலான மக்கள் சொன்னதால் அந்த இடத்தை தோண்டுகிறார்கள். தோண்டினால் அங்கே வட்ட வடிவமாக களிமண்ணில் செய்யப்பட்ட 5 விரல்கள் பதிந்த உருவச் சின்னங்கள், நிறைய சின்னங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பூமிக்கு அடியில். அவையெல்லாம் என்னவென்றால் அவர் பார்த்தவுடன் எல்லோருமே அதிர்ச்சியில் திகைத்து போய் பின்வாங்குகிறார்கள். அவையெல்லாம் என்னவென்றால் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவச் சின்னத்தில் 5 விரல்கள் புனிதமான நபிகள் நாயகத்தினுடைய வழி வந்த பரம்பரையில் வைந்த 5 புனிதர்களுடைய அந்த நினைவாக அந்த 5 விரல்களுடைய சின்னம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் நம்ம ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களும் ஆவார். அப்போ அந்த சின்னங்களை பார்த்தவுடன் அவர்களெல்லாம் அதிர்ச்சியில் திகைப்படைந்து, இத்தனை சின்னங்களா இங்கு, இவ்வளவு நாள் இவ்வளவு வருடங்களாக நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கே தெரியாமல் இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? அப்போ சுவாமி சொன்னது நிஜம்தான். இங்கு எல்லோரும் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் வருடந்தோறும் இந்த ஒரு சம்பிரதாயத்தை அனுசரித்து இருக்கிறார்கள். நாம் எவ்வாறு இதை கைவிட்டோம், எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டோம் என்று சுவாமி அதை தொடுவதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஏதாவது ஆவியால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று பயமாக இருக்கிறது, அவர்களுடைய சாபம் எங்களை பாதிக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் சுவாமி சிரித்து கொண்டே, பயப்படாதீர்கள், உங்கள் முன்னோர்கள் ஒருபோதும் உங்களை சபிக்க மாட்டார்கள். நீங்கள் திருந்தி நல்ல முறையில் அந்த சம்பிரதாயத்தை எடுத்து வழி நடத்துவதாக நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொன்னார்களாம். நிச்சயமாக வாக்களிக்கிறோம் என்று சொன்னவுடன் சுவாமி தானே அந்த குழியில் இறங்கி தன்னுடைய திருக்கரங்களால் அந்த புனிதமான உருவச் சின்னங்களை எடுத்து அவர்களுக்கு அளித்தாராம். எவ்வளவு பெரிய கருணையான உள்ளம் பாருங்கள். தான் மதங்களை கடந்தவர் மகான்கள் என்ற சொல்லுக்கு இவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா ஒரு இலக்கணமாக திகழ்ந்தார் என்றே சொல்ல வேண்டும். ஆக அதை கைகளில் பெற்றுக்கொண்ட அவர்களிடம், நீங்கள் வருடந்தோறும் இதே மாதிரியான ஒரு சடங்கு முறையை அனுசரித்து பிறகு இதை ஒரு துணியில் கட்டி இங்கே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் புட்டப்பர்த்தியில். பிறகு அடுத்த வருடம் அதை எடுத்து அதே முறையில் சடங்கை பின்பற்றுங்கள். ஒருபோதும் இதை கைவிடாதீர்கள். நம் முன்னோர்கள் செய்ததை குலத்தில் வழி வழியாக செய்த அந்த பூஜை புனஸ்காரங்களை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. புரிந்ததா என்று கேட்டபொழுது, அப்படியே ஆகட்டும் சுவாமி, நிச்சயமாக செய்கிறோம் என்றார்கள். சுவாமியிடம்
அப்படியே தாங்கள் அந்த சடங்கை பின்பற்றுவதாக அவர்கள் வாக்களிக்கிறார்கள். வாக்களித்துவிட்டு அந்த சின்னங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்டு அந்த அடுத்த முறை அந்த சடங்கு சம்பிரதாயத்தை புனித முகரம் மாதத்தில் துவங்கும் பொழுது ஒருவருக்கு அங்கிருந்து இறைவனுடைய அருள் வந்து விடுகிறது. திருக்குரானுடைய சில வசனங்களை பேசி ஓதி அவர்கள் மேலும் கீழுமாக அவர் குதிக்கிறார், சுற்றி சுற்றி ஓடுகிறார். உடனே சுவாமி தன்னுடைய ஒரே ஒரு விரலை அசைத்து, இப்பொழுது நீ செல், சடங்கு சம்பிரதாயத்தை முறையாக முடித்துவிட்டு திரும்ப என்னிடத்தில் வா என்றவுடன் உடனடியாக அவர் சென்று விடுகிறார். சரி, இது என்ன சடங்கு? ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்பவர் யார்? அது எந்த மாதிரியான ஒரு பூஜை என்பதை நாம் இப்போது நிச்சயம் அவசியமாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அது ஒரு தியாக வரலாறு. அதை மகாத்மா காந்தி முதல் நம்முடைய சங்கராச்சாரிய சுவாமிகள் வரை அதை போற்றி பாராட்டி உள்ளார்கள். அது எப்படிப்பட்ட தியாக வரலாறு, அதனுடைய அந்த நாயகன் யார், அதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்பவர் மிகப்பெரிய ஒரு அவுலியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்குரு ஆவார். அவர் நம்ம புனித நபிகள் நாயகம், எல்லாம் வல்ல இறைவனுடைய தூதுவர், திருத்தூதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர். அந்த ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் என்பவர் அந்த ஈரான் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இந்த எல்லை பகுதிகளில் அடங்கி இருக்கின்ற கர்பலா என்ற ஒரு இடத்தில் நடந்த ஒரு புனித போரில் தன்னுடைய உயிர் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தினருடைய ஒட்டுமொத்த உயிரையும் தியாகம் செய்து அந்த சமூகத்திற்கு ஒரு நல்வழி காட்டியவர் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் ஆவார். அதை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம். ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்கள் நல்வழி காட்டக்கூடிய அந்த ஈராக் பகுதி மக்களிடத்தில் அங்கு ஒரு மன்னர், கொடுங்கோலாட்சி மன்னர், அவர்கள் எல்லோரையும் தவறான வழியில் திசை மாற்றிய பொழுது அதை கண்டித்து அவர் நடத்திய அந்த புனித அறப்போர் என்றே சொல்ல வேண்டும். ஆயுதங்கள் எதுவுமே ஏந்தாமல் புனித அறப்போரில் அவரது சின்ன பிஞ்சு குழந்தைகள் முதல் சித்திரவதை செய்து அந்த புனித போரில் கொல்லப்பட்டனர். அந்த கொடூர அந்த போரை பற்றியும் அந்த கொடுங்கோணனை பற்றியும் பிறகு அவரால் இந்த சமூகத்திற்கு விளைந்த நன்மையை பற்றியும் நாம் வரும் தொடரில் தொடர்ந்து காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.